நான் 6த் ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கும்போது ஹேப்பியா இருந்தேன். எங்க வீட்ல ஒரு திருட்டு சம்பவம் நடந்தது. அதுவரைக்கும் மர்ம நபர்கள்ன்ற பேர கேட்டு சிரிச்சுட்டு இருந்தேன்னா, ஃபர்ஸ்ட் டைம் அந்த பேர கேட்டு பயப்படுறேன். அதுவரைக்கும் சேஃபா ஃபீல் ஆன வீடு வந்துட்டு இட் ஃபெல்ட் அன்சேஃப். போலீஸ்லாம் வந்து வீட்டுக்கு வந்தாங்க. அது எல்லாத்தையும் விட எங்க அப்பா கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்ச 8 பவுனுமே ஒரே நைட்ல காலி. அடுத்து என்ன பண்ண போறோம்ன்னு ஃபேமிலியே வந்து பயந்து போய் நின்னுட்டு இருந்தோம். பட் எங்க அப்பா மட்டும் உடைஞ்சு போகாம, இந்த நமக்கு நடந்தது வேற யாருக்கும் நடந்துறக்கூடாது அப்டின்னுட்டு எஸ்ஆர் லாக்கர்ஸ்ன்னு ஒண்ணு ஸ்டார்ட் பண்ணாரு. சிம்பிளா சொல்லணும்னா, எங்கள மாரியே கொஞ்சம் கொஞ்சமா கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச காசு வீணா போயிடக்கூடாது. யாரும் வந்து எடுத்துக்க கூடாது அப்டின்னிட்டு நாங்க வந்து உருவாக்குனது தான் இந்த எஸ்ஆர் லாக்கர்ஸ். இங்க நாங்க என்ன பண்ணுவோம்னா, அஃபோர்டபிள் ரேட்ஸ்ல ராக்கர் எடுத்து, நாங்களே எங்க கையால அத ரெடி பண்ணி, பெயிண்ட் பண்ணி, உங்களுக்கு ஏத்த மாரி கஸ்டமைஸ் பண்ணி, அஃபோர்டபிள் ரேட்ல வந்து நாங்க குடுப்போம். உங்க ஹார்ட் எர்ன்ட் மனி சேஃபா இருக்கும். ஏதாவது பிரச்சனைனா கூட எந்தவித சார்ஜஸுமே பண்ணாம உங்களுக்கு வந்து நாங்க சரி பண்ணி குடுப்போம். அண்ட் இதுவரைக்கும் எங்ககிட்ட 70 பிளஸ் ஹேப்பியான கஸ்டமர்ஸ் இருக்காங்க. இதுவரைக்குமே எந்த ஃபால்ட்டுமே வந்ததில்ல. அண்ட் நீங்களும் உங்க ஹார்ட் எர்ன்ட் மணிய எந்த விதத்திலயும் லூஸ் பண்ணிடக்கூடாதுன்னு நெனச்சீங்கன்னா, இன்னைக்கே அத ஒரு சேஃப்டியான பிளேஸ்ல வைங்க. நான் இத சேல் பண்ணணும்னு சொல்லல. உங்க ஹார்ட் எர்ன்ட் மணி சேஃபா இருக்கணும்னு சொல்றேன். பிகாஸ் யுவர் சேஃப்டி இஸ் அவர் பிரையாரிட்டி. உங்களுக்கும் இந்த மாரி லாக்கர் வேணும்னு நெனச்சீங்கன்னா, ஸ்க்ரீன்ல தெரியிற நம்பர கான்டாக்ட் பண்ணி, உங்களோட கஸ்டமைஸ்ட் அண்ட் உங்களுக்கு ஏத்த மாரி லாக்கர புக் பண்ணிக்கோங்க.